தமிழ்நாடு IAS, IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நடத்திய முதல் நாள் ஆலோசனை கூட்டம் நிறைவு. ஒவ்வொரு மாவட்டத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பிரச்சினை பற்றியும் கேட்டறிந்ததாக தகவல். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க IPS அதிகாரிகள் முழு மூச்சாக செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். லஞ்ச லாவண்யமின்றி வெளிப்படைத்தன்மையோடு ஊழலற்ற நிர்வாகமாக இருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவு. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தலைமையில் 3 தைவான் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 80,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடிக்கு தைவான் நிறுவன அதிகாரிகள் வருகை தந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்ப்பு. ராஜினாமா செய்த 4 அதிமுக MLAக்கள் அளித்த விளக்கம் என்ன? விளக்க கடிதத்தை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகருக்கு கோரிக்கை. அதிமுக MLAக்கள் 4 பேரின் தகுதி நீக்கம் குறித்த மனு மீது சபாநாயகர் குறித்த நேரத்தில் முடிவெடுப்பார். அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். கரூர் மாவட்ட அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் ராஜினாமா. சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகரிடம் ராஜினாமா கைப்பட எழுதி வழங்கினார். முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ள C விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர். ஏற்கனவே இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் இணைந்த நிலையில் 2 விஜயபாஸ்கரும் வரும் வியாழனன்று இணையலாம் என தகவல். முதலமைச்சர் விஜய் ஜூலை 2வது வாரம் கரூர் செல்ல இருப்பதாக தகவல். கடந்த செப்டம்பரில் தாவேக பிரச்சாரத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது விஸ்வரூபம் எடுத்த நிலையில் 8 மாதத்திற்கு பிறகு கரூர் பயணம். ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் MLAக்களை வாங்குவது தொடருவது மக்களுக்கு இழைக்கும் மாபெரும் துரோகம் என தாவேக அரசு மீது உதயநிதி கடும் விமர்சனம். அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலம் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போய்விட்டதாக திமுகவினர் கோஷமிட்ட நிலையில் அதிரடி கைது. தாவேகாவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, மாணவரணி செயலாளர் வீரமணி உள்ளிட்டோர் கைது. காவல்துறை அனுமதி மறுப்பு மூலம் திமுகவின் போராட்டத்தை நீர்த்து போக செய்யலாம் என்ற தாவேகா அரசின் கனவு கலைந்தது என சேகர் பாபு ஆவேசம். எந்த விதமான தகவலும் எங்களுக்கு தெரிவிக்காமல் காலையிலே மேடை அமைப்பவர்களை நீங்கள் கைது செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதால் தான் தற்போது நாங்கள் ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். போராட்ட களத்திற்கு திமுகவா செல்லவில்லை, இந்த அரசுதான் போராட்ட களத்திற்கு எங்களை தள்ளி இருக்கின்றது. கிருஷ்ணகிரியில் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க வலியுறுத்தி திமுகவினர் ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பயன்படுத்தியதைப் போலவே செய்து காட்டி கோஷம் எழுப்பி விமர்சனம். போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது. டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. முட்டுசந்தில் சிக்கிக் கொண்ட திமுகவுக்கு இனி டேக் டைவர்ஷன் என்ற பேச்சுக்கே வழியில்லை என தாவேக IT விங் விமர்சனம். கோட்டையிலேயே ரீல்ஸ் போட்டவர்தானே, உங்களுக்கு தெரியாத ரீல்ஸா? ரியாலிட்டி புரியாமல் ரீல் விடுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதோடு கூட்டணி கட்சிகளை கொடியேற்ற விடாமல் செய்வதிலும் வல்லவர் மு க ஸ்டாலின் என தாவேக IT விங் விமர்சனம். இடைத்தேர்தலுக்காக மீண்டும் நல்லவர் வேடம் போட துடிக்கும் உங்கள் போலி அரசியல் முகமுடி விரைவில் கழன்று விழும் என்றும் கருத்து.
கடந்த திமுக ஆட்சியில் அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது குற்றச்சாட்டு. புகார் குறித்த எஃப்ஐஆரில் சிவசங்கரின் பெயர் சேர்க்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் பிறப்பிப்பு. விருதாச்சலம் தென்கோட்டையில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் காலை உணவை ஆய்வு செய்து மாணவர்களுடன் சாப்பிட்ட பிரேமலதா விஜயகாந்த். அம்மா உணவகம் மற்றும் உழவர் சந்தையில் ஆய்வு. பாமக நிறுவனர் ராமதாஸை நம்பியிருந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் செய்வதறியாது திகைத்து நட்டாற்றில் நிற்கிறோம். ஆதரவாளர்களுடன் கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க உள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ அருள் பேட்டி. அதெல்லாம் எதுவுமே இல்ல. நாங்க கண்டிஷன் போடுற அளவுக்குலாம் ஆளுங்க இல்ல. நாங்க என்னுடைய மாணவ பருவத்திலிருந்து மட்டும் இல்ல, இவர் ஒரு ஒசூர்ல பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபர். எங்களுக்கு வேற எந்த கட்சியுமே தெரியாது. மருத்துவர் ஐயா மட்டுமே நம்பி வந்தோம். எங்களை நட்டாத்துல விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமும் வேதனையும் இருக்குது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இறுதி விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதம் சார்ந்த பொது விழாவில் ஏற்றத்தாழ்வுகளை அரசியலமைப்பு சட்டம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. ஒட்டுமொத்த கிராமத்தாலும் வழிபடப்படும் தெய்வம் அந்த முழு கிராமத்திற்கும் சொந்தம் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். சென்னை கேளம்பாக்கம் அருகே பாழடைந்த விவசாய கிணற்றில் கண்டெடுக்கப்பட்ட ராக்கெட் லான்ச்சர். ராக்கெட் வெடிகுண்டை வெடிக்க வைத்து செயலிழக்க வைத்த ராணுவ நிபுணர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பாதியிலேயே பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தை தள்ளியபடி சென்ற பயணிகள். தமிழக அரசு சார்பில் சமீபத்தில் 300 பேருந்து சேவையை தொடங்கி வைத்த நிலையில் புதிய பேருந்து நிலையை கண்டு பொதுமக்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அதிக சத்தத்துடன் பாடல் ஒலித்தபடி அதிவேகமாக பேருந்து ஓட்டிய டிரைவரிடம் பயணிகள் வாக்குவாதம். பயணிகளின் கூச்சலை காதில் வாங்கியும் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனர் அலட்சியம். அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு விளையாண்டு இங்க பாருங்க, எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இதா இருக்குங்க. பஸ் அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. எதுக்கு எங்களை கேட்குறீங்கன்னு சொல்லி இவங்க எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன் விட்டுல இன்னைக்கு. இங்க பாருங்க, எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. இவங்க நான் இதுவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 40 நிமிஷத்துல நாங்கள் அப்படித்தான் போவோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தலைவா பண்ண முடியாது? வீடியோ எதுக்கு அமர்த்துன்னு? உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா கோலாகலம். புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் பங்கேற்று சாமி தரிசனம். காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடந்து வரும் நிலையில் சாமி ஊர்வலத்தின் போது மாங்கனிகளை வீசி எறிந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. குழந்தை பேறு வேண்டுவோர் தூக்கி எறியப்படும் மாங்கனிகளை பிடித்து வழிபட்ட நிலையில் இன்று மாலை அமுது படையல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் திரண்டு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
செஷல்ஸ் நாட்டில் விமர்சையாக நடைபெற்ற 50வது தேசிய தின கொண்டாட்டம். இந்திய ராணுவ வீரர்களின் அணிவகுப்பின் போது எழுந்து நின்று மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி. Continua a lacer no commencement dans les blancs. On balance la main droite. Il est nous peut être bonne plateau indien. Autres amis de la main droite. Et autres nos camarades balancer ça. Balance de la main gauche. Et là nous avons Premier ministre Narendra Modi qui déboute. Il aussi informe salutation pour bonne. செஷல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் மோடி விக்டோரியா நகரில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபாடு. தமிழரின் பாரம்பரிய தவில் நாதஸ்வரம் ஒலிக்க பிள்ளையாரை மனமுருக தரிசனம் செய்த பிரதமர். செஷல்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா புறப்பட்ட பிரதமர் மோடியை உற்சாகத்துடன் அனுப்பி வைத்த இந்திய வம்சாவளியினர். பாதுகாப்பு, வர்த்தகம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அரசு சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. டிஸ்னி இளவரசி என சமூக வலைதளவாசிகளை கவர்ந்து வரும் சிறுமி. இலங்கையைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் முள்ளம்பன்றியுடன் வயல் வெளிகளில் நடந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரல். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரம். 4 நாட்களுக்கு பிறகும் பலர் உயிருடன் மீட்கப்பட்ட அதிசயம். அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் கடும் பாதிப்பை எதிர்கொண்ட வெனிசுலாவில் மீட்புப் பணிகளில் இந்திய ராணுவ குழுவினர் தீவிரம். மருத்துவ முகாம்கள் மூலம் சிகிச்சை அளித்து வரும் இந்திய மருத்துவர்கள். நடிகர் சூர்யா அரசியலுக்கு வருவதற்கான எந்தவொரு எண்ணமும் இல்லை என அகில இந்திய சூர்யா ரசிகர் மன்ற தலைமை அறிவிப்பு. மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் சூர்யா அரசியலுக்கு வர வேண்டும் என ரசிகர் ஒருவர் பேசியது விவாதத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் விளக்கம். மறுபடியும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த பேச்சுக்கும் சூர்யா அண்ணன் அவர்களுக்கும் சூர்யா நற்பணி இயக்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இந்த காட்சிகளை பார்த்து யாருக்கேனும் மனவருத்தங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதற்காக என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை பதிவு செய்கிறேன். தனது தந்தை பெயருக்கு ஏற்ப கம்பீரமான மரியாதையை அளித்த முதலமைச்சர் விஜய்க்கு மறைந்த பாக்யராஜின் மகன் சாந்தனு நன்றி. நீங்கள் தந்த மரியாதையை இறுதி வரை நன்றியுடன் நினைவில் கொள்வேன் என்றும் நெகிழ்ச்சி பதிவு. இயக்குனர் பாக்யராஜை சந்திக்க செல்லும் போதெல்லாம் முருங்கைக்காய் கொண்டு செல்வது வழக்கம். அப்படிதான் இறுதிச் சடங்கிற்கும் சென்றேன். அஞ்சலி செலுத்தும் இடத்தில் விளம்பரம் தேவையா என கேள்வி எழுப்பிய நெட்டிசன்களுக்கு கூல் சுரேஷ் பதில். செலுத்துவதற்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போனேன். அது பயங்கர பேசும் பொருளாச்சு. என் மனசை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா நீங்கள் என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆள் தான். ஏன்னா நீங்கள் காஷ்மீரில் இராணுவத்துக்கு கூட துணையாக நின்று வெயில்லையும் புயல்லையும் மழையிலையும் அந்த துப்பாக்கியோட நாட்டை பாதுகாக்கிறவங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்தவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. விஜய் சார் சொன்ன டைலாக் தான், அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க, அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க, சரிங்களா? எனக்கு தெரியும். அஞ்சலி செலுத்தும் இடம் சர்க்கஸ் கூடாரமாக மாறும் அளவுக்கு மனிதநேயமற்ற மனநிலைக்கு எப்போது மாறினோம் என நடிகை ராதிகா சரத்குமார் கேள்வி. மறைந்த பாக்யராஜ் இறுதிச் சடங்கின் போது யூடியூபர்கள் கேமராக்களுடன் நெருக்கடி கொடுத்தது குறித்து காட்டமான விமர்சனம்.